ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 5 மார்க்கு. இது முழுக்க வால்யூம் 1ல் நீங்கள் என்னென்ன முக்கியமான 5 மார்க்கு சாப்டர் வைஸாக படிக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 11th ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். நிறைய பேர் 12th ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க 5 மார்க்கு வால்யூம் 1ல். ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கொஸ்டின் படிக்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இயற்பியல் மார்ச் 2025 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் வால்யூம் 1. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் டியூ டு த டைபோல் கேட்டிருக்காங்க. மின் இருமுனை ஒன்றினால் அதன் நேர்கோட்டில் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர் இணைப்பு பக்க இணைப்பில் மின்தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுப்பயன் மின்தேக்கு திறன் சமன்பாடுகளை பெறுக. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ்டு ஒயர். மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலம் சமன்பாடு பெறுக. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப்ட் ஜென்ரேட்டர் வாண்டிகிராஃப்ட் ஏடிஎன் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சார்ஜ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபினிட்டி பிளைன் ஷீட். மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. 6வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல் ஆக்சல் லைன். மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கூட்டில் ஏற்படும் மின்புலம். அடுத்து மின்னோட்டம் பாயும் முடிவில்லா நீளம் கொண்ட நேர்கடத்தியினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. Obtain the microscopic of Ohm's law from the microscope from the discuss the limitation. ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாடு வடிவத்தை பெறுக, அதன் வரம்புகள் விவாதி. அடுத்து வீஸ்டன் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆஃப் பேரவல் ரெசிஸ்டர் நெட்வொர்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் கரண்ட் அண்ட் அப்டேன் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. ஹவு த இஎம்எஃப் டு த செல் கம்பேர்ட் டு த யூசிங் த பொட்டன்ஷியோமீட்டர். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களுடைய மின்னியக்கு விசை. வேர்ல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையினை காண்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பு சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. டெடியூஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆக்டிங். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசைக்கான கோவையினை பெறுக. அதே மாதிரி ஆம்பியர் சுற்று விதியின் உதவியுடன் நீண்ட வரிசுழல் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை கணக்கிட. Derive the expressions of force between parallel current carrying for conductors. மின்னோட்டம் பாயும் ஒரு இணை கடத்திக்கு இடையே உருவாகும் விசைக்கான கோவையினை பெறுக. கம்பேர் த டயா பேரா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஒன் மென் ஃபெரோ காந்த பொருட்களுடைய பண்புகளை ஒப்பிடு. ப்ரூவ் தட் த டோட்டல் எனர்ஜி கன்வர்ஷன் டியூரிங் டு த, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்சி அலைவுகளின் போது மொத்த ஆற்றல் மாறாது எடுத்துக்காட்டு தருக. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஹவ் இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. மின்மாற்றி அமைப்பு மற்றும் செயல்படும் விதம். லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்க மின்னியக்க விசைக்கான சமன்பாட்டினை பெறுக. ஷோ தட் த மிச்சுவல் இண்டக்ஷன்ஸ். ஒரு ஜோடி கம்பிச்சுருளில் இடையே உள்ள பரிமாற்று மின்தூண்டல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு. நெக்ஸ்ட் வந்து தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்னிட்டின் செயல்பாடு ரொம்ப முக்கியம். ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஃபார்ம். மேக்ஸ்வெலோட சமன்பாடு தொகை நுண்கணித வடிவில் எழுதுக. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் எமிஷன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். மின்காந்த அலைகளுடைய பண்புகளை எழுதுக. ஸோ இதான் 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 நீங்கள் படிக்கக்கூடிய வால்யூம் 1க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பாக இருந்து 5 மார்க்லாம் கேட்பாங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.